இருக்குது மிஸ்டர் சன் சிட்டி vloggers. இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா மேஜிக் ஷோ தான் வந்து பாத்தீங்கன்னா பண்ண போறோம். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. நம்மகிட்ட 2 மேஜிக் கிட் பாக்ஸ் வந்து இருக்கு. இதை தான் நம்ம அன்பாக்ஸ் பண்ணி இன்னைக்கு நம்ம ஆபரா கடப்படா கூபரா கடப்படா திறந்திர சீசன் சொல்லி நம்ம வந்து மேஜிக் பண்ணி இன்னைக்கு நான் உங்களை என்டர்டெயின் பண்ண போறேன். அதுதான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறீங்க. பல வருஷத்துக்கு முன்னாடி நம்ம மேஜிக் கேஜெட்ஸ் எல்லாம் வந்து தனித்தனியாக அன்பாக்ஸ் பண்ணி நம்ம ஒரு மேஜிக் தனி ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். மிஸ்டர் சன் சிட்டியில் அந்த வீடியோ போஸ்ட் ஆகிருக்கு. பார்க்கலாம் அப்படின்னா லிங்க் நான் கீழே தரேன், அந்த வீடியோ போய் பாருங்க. ஸோ இந்த மாதிரியான மேஜிக் கிட் பாக்ஸ் நம்ம இது வரைக்கும் அன்பாக்ஸ் பண்ணதே கிடையாது. தனித்தனியான மேஜிக் எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கி நம்ம வீடியோ பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் எப்படி இருக்குது அப்படின்ற எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்றதுக்காக ஒன்றும் இல்லை 2 மேஜிக் கிட் பாக்ஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கோம். ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரா கடப்படா, இது பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரா கடப்படான்றது தான் நான் உங்களுக்கு வச்சு காட்டுறேன். ஸோ இந்த ஆப்ரா கடப்படாவில் வந்து பார்த்தீங்கன்னா 70+ ட்ரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கா. 70 மேஜிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கிட் பாக்ஸ்க்குள்ளே நம்ம இருக்கிற கிட்ஸை பொருட்களை வச்சு பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையாக இல்லைன்றது எனக்கு தெரியல, ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஸோ இது ஒரு சைடு இருக்கட்டும். அண்ட் அடுத்து என்னங்கிறத பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா மேஜிக் ஃபன் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு கிட் பாக்ஸ். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் 70 ட்ரிக்ஸ் வந்து இருக்கான், இதுலேயும் 70 ட்ரிக்ஸ் இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்போ 7 7 14 140 விதமான மேஜிக் ஷோஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த 2 கிட் பாக்ஸ் வச்சு பண்ண முடியும். ஸோ என்னென்ன மேஜிக்லாம் இப்போ நம்ம பண்ண போகிறோம் அப்படின்றது எல்லாத்தையும் எனக்கு மேஜிக் அவ்வளோதான் வராது. இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணி உங்களுக்கு என்டர்டைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் லெட்ஸ் கோ டு அன்பாக்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஆப்ரா கடப்படா ஓப்பன் பண்ணலாம். இதான் பெரிய பாக்ஸாக இருக்குது. ஓகே, ஓப்பன் பண்ணலாமா? அதுவும் மேஜிக்கால ஓப்பன் பண்ணலாமா? அழகாக வந்து நம்ம மேஜிக் பண்ணி பாக்ஸ் ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ணோன்னா நமக்கு என்னென்ன மேஜிக் பொருட்கள்லாம் இருக்குது அப்படின்றத என்னன்னா 70+ மேஜிக் ட்ரிக்ஸ்னாங்க. இத்தினோண்டு தான் இருக்குது, இது ஒன்று இருக்குது. ஓ 70+ மேஜிக்ஸ் வந்து இதில் புக்லெட்டாக வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் இல்லாத நிறைய மேஜிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புக்கை பார்த்து நம்ம வந்து பண்ணிக்கலாமா. ஓகே, எல்லாத்துலேயும் வந்து இந்த மேஜிக்கான ஸ்டிக்ஸு கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு ஸ்டிக் இருக்குது, இங்கே பாருங்கள், இதுலேயும் ஒரு ஸ்டிக் இருக்குது. கிடு. ஓகே, ஃபஸ்ட்டு இதுக்குள்ளே நல்லா இருக்குன்னு பார்க்கலாம். சும்மா 4-5 பொருட்களை போட்டுட்டு 70 மேஜிக்குங்கிறாங்க. இதுக்குள்ளே எதுவும் பாக்ஸும் எங்கே ஒன்றும் இல்லை. இதுதான் இதில் இருந்தது. அண்ட் இதுலேயும் ஒரு பெரிய புக்லெட் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ 70 மேஜிக்கும் நீங்கள் இதில் இருக்குது, படித்து நீங்கள் அதிலாச்சும் வித் இமேஜோட கொடுத்துருந்தாங்க. இதில் வித்தோட இமேஜோட கொடுத்துருக்காங்க. இதில் இருக்க எக்யூப்மெண்ட்ஸ்ன்னு பார்த்தா இதில் தான் இருக்குது. டீ குடிக்கிற மாதிரி 2 கப்பு இருக்குது. இது ஏதோ ஒரு குடுவை இருக்குது. இதெல்லாம் என்ன மேஜிக் அப்படின்றது எனக்கும் தெரியாது. நம்ம பார்க்கணும். 3 டைஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இது என்னன்னு தெரில. ரோப்பு, டாப்பு, கார்ஸ் இருக்குது, அப்புறம் பால்ஸ் இருக்குது, குட்டிய கப்பு இருக்குது, அவ்வளோதான் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அன்பாக்ஸ் பண்ணதில் கிடைச்ச மேஜிக் பொருள். இதில் இருக்க ஒரு 5 மேஜிக் கூட வராது போல். இதில் 70+ தான். வாங்க என்னென்ன பண்ணலான்ட்டு நான் முதல்ல ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அப்புறம் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். ஸோ கைஸ், இந்த 2 புக்லெட்டையும் புரட்டி பார்த்ததுல நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா ஒன்றுமே தெரியல. இல்லை, புரியல. எஸ், இது வந்து ரொம்ப கிட்ஸ் லெவலான மேஜிக், நாட் லைக் ப்ரொஃபஷனல் ப்ரோ லெவலெலாம் இது வந்து மேஜிக் வந்து கிடையாது. ஸோ இவங்க இதில் கொடுத்துருக்க மெட்டீரியல் இருக்குல்ல, இந்த மெட்டீரியலுக்கான மேஜிக் ட்ரிக்ஸே இதில் வந்து கிளியராக கொடுக்கல. லைக் இந்த இந்த எக்யூப்மெண்ட் கொடுத்துருக்காங்க, இதை வச்சு என்ன மேஜிக் அப்படின்றதே அவங்க கொடுக்கல. என்னடி சொல்ற? இதில் இல்லாத நிறைய மேஜிக்கும் இதில் அதிகமாக கொடுத்துருக்காங்க. 70+ மேஜிக்னு எல்லாம் டெக்ஸ்ட்டாக தான் கொடுத்துருக்காங்க. நம்ம எப்படி இந்த டெக்ஸ்ட்டை படித்து ஒரு மேஜிக் வந்து நம்ம பண்ண முடியும். மேஜிக் அப்படின்றது நம்ம ஒருத்தவங்க செய்யறத பார்த்து சொல்லி கொடுத்து ஆக்ஷனால் வரக்கூடியதான் மேஜிக். அதானே உலக வழக்கம். ஒரு டெக்ஸ்ட்டை வச்சு நீங்கள் கையை இப்படி உள்ளே வச்சிங்க, வெளியில் வச்சிங்க, இப்படி வச்சு இழுத்தா வந்துடும் அப்படின்னு சொல்கிறத வச்சு நம்ம எப்படி பண்ண முடியும். ஸோ இட்ஸ் நாட் இம்பாசிபிள் இது வந்து. ஸோ இதில் இருக்க 1-2 மேஜிக்ஸ் நான் ஏதாவது தெரிஞ்சதான் உங்களுக்கு சொல்கிறேன். ரொம்ப 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 பேசிக்காக லெவலில் தான் இருக்குது. இதை பண்ணால் கூட கிரிஞ்சாக இருக்குமோ அப்படின்னு கூட டவுட்டாக இருக்குது. அந்த மாதிரி மேஜிக்காக இருக்குது. ஸோ ஓகே, இப்போ நான் கற்றுக்கிட்ட வித்தையிலேருந்து ஒரு சில வித்தைகள் இதோ உங்களுக்காக. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு கயிறு மேஜிக்கு. ஏன்னா ஒரு கயிறை வச்சு 4-5 விதமான மேஜிக் இதில் கொடுத்துருக்காங்க. அதில் ஒன்று தான் இப்போ பார்க்க போறீங்கோ. பார்த்தீங்கன்னா இதான் கயிறு, இதான் கயிறு, இதான் கயிறு. எப்படி காமெடி.
ஓகே, இது ஜோக்கு அழக்கூடாது, சிரிக்கணும். இப்போ மேஜிக் வருவோம். கம்மிங் டு மேஜிக். ஸோ இப்போ கயிறை வந்து நம்ம பாம்பா மாற்ற போகிறோம் அப்படின்றதுல அந்த அளவுக்கு ஒரு இமேஜினேஷன்லாம் நீங்கள் இதை பார்க்காதீங்க. ஜஸ்ட் கயிறு ரோப்பை வச்சு நம்ம ஒரு சிம்பிள் மேஜிக் அப்படி இதை போட்டுடலாம். இப்படி போட்டுட்டு இது இங்கிட்ட இந்த கயிறை வந்து அங்கிட்ட விட்டு இங்கிட்ட எடுக்கிற ஒரு மேட்ச்க்கு நல்லா பார்த்துங்க. நல்லா பார்த்துங்க. ஸோ ஜஸ்ட் இப்படி தான் இப்படி வச்சுருங்க. இழுத்தவங்க வச்சுன்னா உள்ள ஒரு முடிச்சு வந்துடும். இதான் இந்த மாதிரி முடிச்சு போடுறது, கண்ணுக்கே தெரியாமல் முடிச்சு போடுறது தான் கயிறு மேஜிக். ஓகேவா? இது ஒன்று. இந்த மாதிரி தான் எல்லாம் கிரிஞ்சாக இருக்கும். மறுபடியும் சொல்றேன், நல்லா கேட்டுக்கங்க. மறுபடியுமா? அப்ப நான் டீ சாப்பிட்டேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த குப்பி மேஜிக். இதுக்கு பேர் என்ன எனக்கே தெரியல, நானும் ஒரு பேர் வச்சுட்டேன், குப்பி மேஜிக். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் அறுப்பு காலா விளக்கு மாதிரி இப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி நமக்கு தெரியும். ஸோ இங்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, இங்கிட்டும் ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட்டு கேப்பாக தான் வந்து இருக்குது. இந்த குப்பியை மறுபடியும் அகைன் மேலே மூடி வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ மேஜிக் வந்து மந்திரம் சொல்லணும் இல்லையா, மந்திரம் சொல்லி இதுக்குள்ளே ஒரு பாலை வந்து கொண்டு வர போகிறோம். அதுதான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. வீடியோ பார்க்கறவங்க மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஜூம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அழகாக அது மெஜிஷியன் மேலே 2-3 இதெல்லாம் பண்ணிவிட்டு அப்படி நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வால் எப்படி உள்ள இருக்குது பார்த்தீங்களா? சரி, இன்னும் கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக கற்றுக்கிட்டு நம்ம பண்ணோம் அப்படின்னா இதெல்லாம் நம்புற மாதிரியான இருக்குது. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், இப்போ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ இதை மறுபடியும் மூடிடுறேன். இப்போ இந்த பால் மறுபடியும் மறைய வைக்க போகிறோம். அப்படின்னு பண்ணிட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா உள்ள பால் இருக்காதே. அப்படி ஏன் திமுங்களா எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன். தேங்க்யூ தட்ஸ் ஆல் மேஜிக். ஓகே, ரொம்ப சிம்பிள் தான். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பண்ண போகிறது ஒரு கப்பு மேஜிக். அது என்ன கப்பு மேஜிக் அப்படின்னு கேட்குறீங்க. இப்போ பாருங்க, நம்மள்ட்ட 3 கப்பு இருக்குது, 3 கலரில். ஒரு 3 கப்பையும் இங்கே வச்சுட்டேன் நான். இப்போ இந்த கப்பில் எதுவுமே இல்லை. ஒன்ஸ் நான் உங்கள்கிட்ட காட்டிக்கிறேன், நல்லா பாருங்கள். எதுவுமே இல்லை இந்த கப்பில். ஸோ இப்போ இந்த கப்பை வந்து ஒன்றுக்கு மேலே ஒன்று அடுக்க போகிறோம். இந்த கப்பு மேலே இதையும் இந்த கப்பு மேலே இதையும் வச்சு அழகாக அடுக்கிறோம். ஸோ அடிக்கிட்டு இப்போ நம்ம மேஜிக் மந்திரம் சொல்லணும்ல, அப்போ தானே வந்து மேஜிக் ஒர்க் ஆகும். இப்போ பாருங்க, அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கப்பாக நம்ம எடுக்கிறோம். ஸோ இந்த கப்பை பாருங்கள், கவுக்குறோம், ஒன்றும் இல்லை. ஸோ அடுத்த கப் எடுத்து கவுக்குறோம், ஒன்றும் இல்லை. அடுத்தது 3ஆவது கப் எடுத்து கவுக்குறேன். எப்படி வந்துச்சு பாலு? நம்மளே கை தட்டி வேண்டியது, ஆடியன்ஸ் யாரும் இல்லை. ஸோ கைஸ், நெக்ஸ்ட் நம்ம பண்ண போகிற மேஜிக் இந்த ரோப்பு, இந்த சின்ன டப்பா வச்சு தான். இது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு புக்கில் கொடுக்கல, நான் தனியாக யூடியூப்பில் பார்த்து தான் உங்களுக்கு நான் அதை பண்ணி காட்ட போகிறேன். ஸோ ஜஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த கயிறு, இந்த கயிறில் எதுவுமே இல்லை. இந்த கயிறு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதுக்குள்ளே விட்றோம். இதுக்குள்ளே விட்டுட்டு இப்படி பார்த்தீங்கன்னா நம்ம நிமித்திடலாம். இப்படி நிமித்திட்டு அழகாக என்ன பண்ண போகிறோம், இந்த கயிறை வந்து இப்போ நான் கையை எடுக்க போகிறேன். பாருங்கள் ஏடி அழகாக ஜஸ்ட் நம்ம உள்ளே என்ட்ரு பண்ண கயிறை அழகாக எடுத்து நின்றுச்சு. இப்போ அடுத்த மேட்சுக்கு மட்டும் பாருங்கள். இப்போ ஜஸ்ட் அப்படியே எதுவும் பண்ணல, அப்படியே அழகாக அந்த டப்பாவை இப்படி திருப்பிட்டேன். கயிறு மேலே இருக்குது. தட் இஸ் மேஜிக். ஓகே, தேங்க்யூ. ஸோ கைஸ், ஃபைனலாக ஒரு மேஜிக் பண்ணிட்டு இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம். ஏன் அப்படின்னா இதில் இருக்க மேஜிக் எல்லாமே ரொம்ப குட்டி மேஜிக்காக இருக்குது, லாஜிக்கே இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக இருக்குது. ஸோ அதனால் எனக்கு சரியாக பிடிக்கல இதில் இருக்க மேஜிக்ஸ்லாம். ஸோ நீங்கள் கிட்ஸை வந்து நீங்கள் இதை ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ஃபன்னாக வந்து இருக்கும். அண்ட் ரொம்ப டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ செய்முறை கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ ஃபைனலாக ஒரு மேஜிக்கை பண்ணி காமிச்சிட்டு இந்த வீடியோத்தோட நான் முடிச்சுக்கிறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3 கப்பு டேபிள் வச்சுருக்கேன். ஓகே, இப்போ இந்த கப்புக்கு மூடி ஒரு பாலை வந்து நான் வச்சுருக்கேன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த கப்பை வந்து ஒன்று மேலே ஒன்று இப்போ நான் வந்து அடுக்க போகிறேன். ஓகே, இப்போ அடிக்கிட்டேன், ஒரு கப்பு மேலே ஒரு கப்பை அடிக்கிட்டேன். ஜஸ்ட் இந்த கப்பை வந்து என்ன பண்ண போகிறேன், அப்படி கவுக்க போகிறேன். கவுத்த உடனே இந்த பாலை தூக்கி மேலே வைக்க போகிறேன். அண்ட் அதுக்கு மேலே இந்த கப்பை வச்சு க்ளோஸ் பண்ண போகிறேன். இப்போ மேஜிக் பண்ண போகிறோம். நல்லா பார்த்துங்க, நம்ம பாலை வந்து 2ஆவது கப் மேலே தான் வச்சுருக்கோம், அதை தான் நான் க்ளோஸ் பண்ணுறேன். அப்படின்னு தட்டு இல்லைன்னா 2 தட்டு தட்டிட்டு அப்படியே இந்த கப்பை அப்படியே
இந்த கப்பை அப்படியே தூக்கணும்னா மேலே இந்த பால் கீழே வந்து திஸ் மேஜிக். ஸோ இதெல்லாம் வந்து இந்த மாதிரியான குட்டி குட்டியான மேஜிக்ஸ். ஸோ நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். இது முன்னாடி ட்ரை பண்ணியிருக்கேன், மறக்காமல் கமெண்ட்ஸ் வாட்ச் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி தான் ட்ரை பண்ணுறேன். ஸோ நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் அன்பாக்சிங் வந்து உங்களை மீண்டும் சந்திக்கிற வரை மீ மிஸ்டர் சன் சிட்டி. ஓகே, நான் கிளம்புடைய நேரம் வந்தாச்சு.